நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த நம்ம ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஹரே கிருஷ்ணா. வணக்கம் சுவாமி. இப்போ ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்க்க முடியுது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்க்க முடியுது. இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் நியூஸுமே டிஃப்ரெண்ட் தப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோயிலுடைய உபரி நீதியை ஓகேங்களா காலேஜ் கட்டுறதுக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? இது நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லக்கூடிய நபர்கள் நீதிபதிகள் தான். இது சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, சட்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு, சட்டத்தினுடைய நோக்கம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நமது கோயில்களை எப்படி பாதுகாப்பது, கோயில்கள் நடந்த பாரம்பரியமான விஷயங்களை எப்படி நிலைநாட்டுவது, இதன் மூலியமா மக்கள் அவங்களுடைய பாரம்பரியத்தை எப்படி கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அப்படின்ற மாதிரி தான் விஷயம் இருக்கு நம்மளுடைய சட்டத்தில். இது காலமாகவே நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கோயில்லையும் அது சரியா பயன்படுத்தப்படலை, அது தவறாக திரித்து பயன்படுத்தப்படுகிறது. அல்லது கோயில் நிதியை, நீ உபரி நிதின்னு சொன்னீங்க, கோயில் நிதிகளை தவறாக கையாள்வது, இதெல்லாம் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல கோயில்கள் எதுக்காக இருக்கு? ஆலயம் செல்வோம். எதுக்காக ஆலயம் போகிறோம்? கோயில்கள் போவதற்கான முக்கிய காரணம், இப்போது பிரம்மாண்டமான கோயில் கட்டி கொண்டிருக்கோம் சேலத்தில், உங்களுக்கு தெரியும். எதுக்காக ஒரு புது கோயில் தேவை? என்கிட்ட ஒரு நபர் கேட்டார். என்ன அப்படின்னா, சார் தமிழ்நாட்டில் 30,000 கோயில் இருக்குது, 40,000 கோயில் இருக்குது. எல்லா கோயிலுமே ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள். அரசர்கள் அன்னைக்கே ஆடம்பரமாக ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் எதுக்கு இன்னொரு கோயிலை கட்டுறீங்க? எதுக்கு தேவை இருக்குது அப்படின்ற விஷயத்தை கேட்டார். நான் அவருக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எங்களுடைய ஊரில் சேலத்திலேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோயிலை நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் எடுத்து நடத்தி எப்படி நடத்தணும்ன்ற எடுத்துக்காட்டாக அமைவது கூட தயாராக இருக்கோம்னு சொன்னோம். ஆனால் என்ன விஷயம்னா, மக்களுக்கு எப்படி நான் தான் கோயில் தலைவர், நான் தான் நிர்வாக அதிகாரி, எனக்கு கீழே தான் கோயில் இருக்கணும்ன்ற ஒரு ஆணவம் இருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. அதனால கோயில் நல்லா பராமரிக்கப்படலாலும் சரி, நான் என்ன பண்ணணும், இந்த கோயில் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், இது யார் தவறு செய்தால் அப்படின்ற கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. அதில் இருக்கக்கூடிய என்ன ஆக்சுவல் விஷயம் என்னன்னு கேட்டீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கேள்வி. இது யார், அரசியல்வாதிகள் செய்கிற தவறா, அல்லது நிர்வாகிகள் செய்கிற தவறா, அல்லது அரசு உத்தியோகர்கள் செய்கிற தவறா, அல்லது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறா? நான் என்ன நினைப்பேன்னா, எல்லார்கிட்டையும் தவறு இருக்குது. என்ன தவறுனா, மனிதர்களுக்கு முதல்ல புரியணும், சாமானியர்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, கோயில் எதற்காக, இந்த கோயில் மூலியமாக நாம் என்ன நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, அந்த கோயிலை எப்படி நன்றாக பயன்படுத்தி கொள்வது, அந்த கோயில் மூலியமாக சமுதாயம் எப்படி நல்ல சீர்திருத்தம் அடையும், இதை அவங்க புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளலை. இது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன, கோயிலிருந்து வரக்கூடிய நிதியை நாம் எப்படி உபயோகிக்கணும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சிவன் சொத்து குரநாசம் சொல்லுவாங்களே, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இன்றைக்கி கூட என்ன நடக்குது அப்படின்னா, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அந்த கோயிலுக்குள்ள, அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்குள்ளே போனாங்க அப்படின்னா, அந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில் வரும்போது, கோயிலுக்கு வெளியில் வரும்போது அரசர்கள் காலை தூசு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூசி தட்டி விட்டு வெளியில் வருவாங்களாம் கோயிலுக்கு வெளியில். என்ன காரணம்? கோயில் இருக்கக்கூடிய மண் தூரல் கூட என் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு அவ்வளவு பெரிய தாற்பயம் அன்றைக்கி அரசர்கள்ட்ட இருந்தது. இன்றைக்கி என்னாச்சு, எல்லாமே கோயில் நிதின்றது பொது நிதியாக மாறியாச்சு, கோயில் சொத்துன்றது பொது சொத்தாக மாறியாச்சு. என்னைக்கு பொது சொத்தாக மாறிச்சோ அன்றைக்கி என்ன ஆகும், யாருமே அதற்கு கேள்வி கேட்பாடு இல்லை, அதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி மாறியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை ஒரு கிராஸ் ரூட்லேருந்து ஆரம்பிக்கணும். கோயில்களை முதல்ல மனிதர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கோயில்களில் மனிதர்கள் பண்ண வேண்டிய செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். அதன் மூலியமாக நம்மளுடைய தாற்பயங்களை வளர்க்கணும். கோயிலில் நிற்கிறாங்க, எங்கள் கோயிலில் எது பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை பேசிக்கொண்டே வரோம். பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதத்தை பற்றி பேசிக்கொண்டே வரோம். எதற்காக? இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாமே, அதான் நோக்கம். இப்போ கேட்ட கேள்விக்கு வரும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நிறைய நம்மளுடைய தமிழ் மக்களும் சரி, மீடியா சேனலும் சரி, அதை எப்படி திரிச்சு பேசிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சின்ன உதாரணம் மூலியமாக சொல்கிறேன். இது நான் புரிந்து கொண்டதில்லை. சில நபர்கள்ட்ட பேசும்போது என்ன புரிந்தது அப்படின்னா, ரெண்டுமே வெவ்வேறு கேஸ். ஒரு கேஸ் என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு கேஸ்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதில் ஒரு கேஸ் மட்டும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அந்த சுப்ரீம் கோர்ட் போனதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்றதை கூட நீங்கள் எல்லாம் படிக்கல. இன்னைக்கு நான் எது சொல்கிறேன் அப்படின்னா, முதல் கேஸ் என்ன, நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய நிதியை வைத்து, அதுவும் உபரி நிதியை வைத்து நம்ம காலேஜ் கட்டலாமா? அவன் காலேஜ் கட்டுறதுக்கான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. அதை ஜிஓ பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, அதை எதிர்த்து சில நபர்கள் நீதிபதிகிட்ட போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயங்கள். என்ன அப்படின்னா, அவர் போட்ட கேஸ் என்ன அப்படின்னா, இந்த உபரி நிதின்ற நிதியை இது சரியாக ஆடிட் பண்ணலை.
இன்றைக்கி இப்போ எங்கள் கோயில் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட், அது வந்து அதுவும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஒவ்வொரு வருடமும் இன்கம் டேக்ஸுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய கணக்கு வழக்குகளை தெளிவாக சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் எனக்கு ₹1 கொடுத்தால் கூட நான் இங்கேருந்து இப்போ நான் வந்து இந்த தண்ணி பாட்டில் வாங்கினா கூட நான் என்ன பண்ணணும், அதை வந்து என்னுடைய கணக்கில் செலுத்தித்தான் ஆகணும். அதுவும் இன்றைக்கெல்லாம் என்ன ஆச்சு, 2018-19 அப்புறம் நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நிறைய சட்டங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரஸ்ட்டுகளுக்கு இன்னும் எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே வருது. கேஷ் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், கோயில்களில் நாங்களும் ரொம்ப ரொம்ப பார்த்து பகவானுடைய சொத்து, பகவானுக்காக மக்கள் கொடுத்த சொத்து, அதை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்னு ரொம்ப ரொம்ப கவனத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கோம் நாங்கள். இப்போ எங்கே நடக்குது, உபரிநிதின்னு ஒன்று வருது. அவங்க என்ன கேட்குறாங்க, உபரிநிதின்ற ஒரு டெஃபினிஷனே முதல்ல தப்பாக இருக்குது. என்ன காரணம், உங்களுடைய கோயில்களில் கணக்கு வழக்கே சரியாக சமர்ப்பிக்கப்படலை கடந்த 20 வருஷமாக. அது இன்னொரு கேஸ் கூட நடந்து கொண்டு இருக்கு. எந்த கோயில்களையுமே கணக்கு வழக்குகள் பார்த்து மக்களுக்கு சமர்ப்பிக்கலை. மக்கள் தானே வந்து எஜமானர்கள், மக்களாட்சி தானே நடந்து கொண்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி சமர்ப்பிப்பது, அவங்களுடைய ஆன்லைன்லேயோ அல்லது ரிப்போர்ட்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ வரணும். 20 வருஷமாக வந்ததே கிடையாது. பல கோயில்களுக்கு நடந்ததே கிடையாது. அப்போ அவர் கேட்குற கேள்வி கரெக்டாக தான் தெரியுது. என்ன சொல்கிறார், உபரிநிதின்ற சொல்கிறீங்க, அது உபரிநிதி தானா, எப்படி உங்களுக்கு தெரியும்? இது அவர் கேட்ட கேள்வி. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த உபரிநிதியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த உபரிநிதி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரி பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். அதில் அவர் மேற்கொண்டு ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய மக்கள்லாம் பார்க்க மறந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து இந்து மக்கள்னு சொல்லக்கூடிய சனாதன தர்ம கடைபிடிக்கக்கூடிய மக்கள் வந்து கொடுத்த பணம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய கலையை, அவங்களுடைய கோயில்களை, அவங்களுடைய திருவிழாக்களை நடத்துவதற்காக கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்காக கொடுக்குறாங்க. கோயில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கும் அதை செயல்படுத்த வேண்டும்னு கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன நடக்குது, அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், அவர் என்ன சொல்கிறார், ஜட்ஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு சில கல்லூரிகள் நடத்தி கொண்டு இருக்கு, அதே மாதிரி மற்ற மதங்களும் சில கல்லூரிகள் நடத்தி கொண்டு இருக்கு. அவங்க கல்லூரியில் நடக்குது, அவங்க கல்லூரியில் எல்லாருமே அவங்களுடைய மதம் சார்ந்த சில விஷயங்களும் படிப்பாக இருக்கா. அப்போ என்ன சொல்றாரு இந்த நீதிபதி, உங்களுடைய இந்த கல்லூரியிலும் இந்த மதம் சார்ந்த சில விஷயங்களையும் நீங்கள் வந்து படிப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. யாரா சொன்னாங்களா உங்களுக்கு மீடியாவில்? யாரும் சொல்லிக்க மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதில் சொன்ன நியூஸ் என்ன, அந்த உபரிநிதின்ற டெஃபினிஷனை நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன சொல்றாரு, அது வரைக்கும் இந்த கட்டுமான பணியை நிப்பாட்டலாம், அது வரைக்கும் நம்ம இந்த கேள்வி நடக்கட்டும்னு சொல்றாரு. நேற்று கூட அந்த இதில் வந்து கோர்ட் ஹியரிங்கில் எவ்வளவு கோயில்களுக்கு நீங்கள் வந்து கணக்கு பார்த்துருக்கீங்க, எவ்வளோ கணக்குகளை வந்து சமர்ப்பிச்சிருக்கீங்க, இதை பற்றிய டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த இதுக்கு வந்து ஸ்டே ஆர்டரை வாங்க சொல்கிறதுக்காக தான் போகிறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது, அவர் வந்து நாங்கள் கட்டணும்னு சொல்லி தான் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் இன்றைக்கி வந்து நியூஸ் எனக்கு யாரோ அனுப்பிச்சபோது பார்த்தேன். நம்ம வந்து நம்மளுடைய பெரிய குறைபாடு என்ன தெரியுமா, படித்தவர்கள் அதிகமாயிட்டோம், ஆனால் படிக்க தெரியாதவர்களாக மாறிட்டோம். படித்தால் மட்டும் போதாது, எதை படித்தால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு தன்மையே மறந்து விட்டோம். பேசிக் இங்கிலீஷில் இருக்குது, பேசிக் தமிழில் கூட இருக்குது. நீங்கள் எல்லாம் தமிழில் எல்லாம் நல்லா பண்ணியாச்சு. ஜட்ஜ்மெண்ட் வந்து வெறும் ரொம்ப சின்ன ஜட்ஜ்மெண்ட் அது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, உங்களுடைய மனுவே எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் திருப்பி ஹைகோர்ட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. இதுவா உங்களுடைய நியூஸ் சேனல்ஸ்லாம் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க, காலேஜ் கட்டுவதற்கு அலோவ் பண்ணியாச்சு. அப்படிதான் எல்லா நியூஸும் வருது. அதுதான் என்ன சொல்ல வரேன், அடிக்கடி சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நாம முட்டாள்களாக இருக்கும்போது நம்மளை முட்டாள்கள் ஆக்குவதற்காக நிறைய மக்கள் வருவாங்க. நாம படிக்கணும், கேட்கணும், ஆராயணும், நாம போய் படித்து தெரிந்து கொள்ளணும், இதை விஷயம் தெரிஞ்ச நபர்கள்ட்ட போய் கேட்கணும். இதை நம்மளை யாருமே பண்ணலையே. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஹைகோர்ட்டை டிஸ்கஸ் பண்ணி இது எப்படின்னு பாருங்க, நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் முடிச்சு வச்சது. மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹைகோர்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இன்னொன்று வருவோம். இன்னொரு விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வியிலே இன்னொன்று இருக்கு. நீதிபதி பேர் மறந்துட்டேன், சுப்பிரமணியம் நினைக்கிறேன். அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று அரசாணைகள் வெளியிடுறாங்க. அந்த அரசாணைகளில் இந்த மாதிரி கல்யாண மண்டபம் கட்டுவது அல்லது வந்து இந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, வணிக வளாகங்கள் கட்டுவது, அதை பற்றி ஒரு 58 60 ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க.
ஒவ்வொரு ஊர்லேயும் தனித்தனி ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. அதற்கு எதிராக போய் நம்ம மதுரை கிளையில் அந்த வழக்கு வருது. அவர் அதை என்ன பண்ணுறாருன்னா எல்லா ஜிஓயுமே ரத்து செய்யுங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. அது எவ்வளோ நியூஸ் சேனல்ஸில் வந்தது? வரவே வராது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்களில் ஒரு ஆழ்ந்த தாத்பரியங்கள் இருக்குது. அந்த ஆழ்ந்த தாத்பரியம் என்ன அப்படின்றத நான் ஒரு சின்ன விஷயங்களாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ முதல்ல இந்த உபரி நிதின்னு சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு கோயில்களில் 40,000 கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 40,000 கோயில்களில் அவங்களுடைய கூற்றுப்படியே ஒரு 20,000 15,000 கோயில்களில் ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியலை. சரிங்களா? அப்போ என்னாச்சு, மீதி இருக்கக்கூடிய ஒரு 15,000 கோயில்களில் ஏதோ ஒரு கால பூஜை நடந்து கொண்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு 100 200 300 கோயில்களில் மட்டும்தான் பாரம்பரியமான எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கு. பெரிய கோயில்கள், பெரிய பணம் இருக்கு, அதில் மட்டும் எக்கச்சக்கமான உண்டியல்லேருந்து வரக்கூடிய காசுகள் வந்து கொண்டு இருக்கு. இப்போ நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். தரவுகள் படி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, தரவுகள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சென்னையில் மட்டும், சென்னை ரீஜன் சொன்னீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வெளிநாடுகள்லேருந்து மற்ற மதத்துக்கு எவ்வளவு பணங்கள் வந்தது, அந்த எஃப்சிஆர்ஏ வந்து 2018 அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. மோடி அமித்ஷா அவர்கள் வந்து பெரிய செக் 2018 வந்தது. 2018க்கு முன்னாடி எவ்வளவு பணம் வருடா வருடம் வந்தது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். 2005 அது 1,200 கோடி ரூபா வந்துட்டு இருந்தது வருடா வருடம் சென்னையில் மட்டும். அது 2015 2,800 கோடி ஆயிடுச்சு. 2,800 கோடி ரூபாய் என்ன ஆகுதுன்னா வருடா வருடம் சென்னை ரீஜனில் 4 டிஸ்ட்ரிக்ட்டுகளுக்கு மட்டும் வந்து கொண்டு இருக்கு, அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்காக. அப்போ அந்த மதம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்காக எவ்வளோ வருது? 2,800 கோடி வருடா வருடம் வந்து கொண்டு இருக்கு. நம்மளுடைய இந்த 150 கோயில்களில் உபரி நிதியே 100 150 200 கோடிக்கு மேலே கிடையாது. அப்படி இருந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கணும்? இன்னைக்கு எல்லா கோயில்களையும் விளக்கேற்றிருக்கலாம், எல்லா கோயிலையும் பாரம்பரியத்தை கொண்டு வந்திருக்கலாம், கோயில்களை பாதுகாத்திருக்கலாம், அது சீரழிந்து போன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காமல் இருக்கலாம். இது எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம பண்ணலை. ஒரு பெரிய கோயில் அது மாதிரி தான் வந்து அரசர்களே பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டுது பிரகதீஸ்வரா கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய சின்ன கோயில்கள் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு ஒரு குலதெய்வம், அந்த கிராமங்களுக்கு ஒரு கிராம தேவதை, இந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது. பெரிய கோயிலேருந்து சின்ன கோயில்களுக்கு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல்னு சொல்லுவோம். ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல்னு சொல்லுவோம். ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல்னா என்ன? ஒரு ஹப்பில் ஒரு கோயில் இருக்குது, நம்ம எப்படி ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, டயரில் இருக்க ஸ்போக்ஸ் மாதிரி பல கோயில்கள் அது சார்ந்து இருக்கும். இந்த கோயிலேருந்து பூஜாரிகள் அங்கே போவாங்க, அந்த கோயிலேருந்து பூஜாரி இங்கே வருவார், அந்த கோயிலில் பண்ண முடியாத பூஜைகளை இந்த கோயிலேருந்து சில பேர் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நிதிச்சுமை இருந்தால் கூட இதை அவங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு கீழே பல கோயில்களுக்கு கீழே இருந்திருந்தால் அது ஈஸியாக மேனேஜ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதற்கு தான் இது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ன்றது எப்போ வந்தது? இல்லைங்க, 1929 எப்போ வந்து இந்த இவங்களுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் முதல்ல கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இதை கொண்டு வந்ததே எதுக்கு? ஆங்கிலேயர்கிட்ட வந்து பரிந்துரை செய்ததே எதுக்குன்னா 1929 30களில் இதை வந்து கோயில்களில் வந்து நம்ம பராமரிக்கணுன்ற ஒரு நோக்கில் கொண்டு வந்ததை இன்னைக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய நிதிகளை எப்படி பயன்படுத்தலாம்ன்ற எண்ணத்தில் போயிடுச்சு. இது எங்கே போய் கொண்டு போய் முடியும் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். 2 விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த கல்லூரிகள் சொன்ன மாதிரி கேட்டதுனால நிறைய பேர் கேட்பாங்க. இது ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது என்ன கேள்வினா, யாரோ ஒரு நடிகரோ பேசுனாங்க, கோயில்கள் முக்கியமா மருத்துவமனை முக்கியமா அப்படின்னு. கோயில் உண்டியில் போடுற காசை நீங்கள் மருத்துவமனை கட்டலாம்னு யாரோ சொன்னாங்க. யாருன்னு தெரியல எனக்கு. அப்போ என்கிட்ட கேட்டாங்க. நான் அப்போ என்ன பதில் சொன்னேன், எங்களுடைய பகவத் தரிசனம்ன்ற ஒரு மாதாந்திர இதழ் ஒன்று வெளியிட்டிருக்கோம். பகவத் தரிசனம்ன்ற புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 பிரதிகள் மாதம் தமிழ்நாடு முழுக்க வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு கொண்டு இருக்கு. சந்தாதாரர்கள் இருக்காங்க, அவன் மாத சந்தா வருட சந்தான்னு கூட்டி வாங்கி கொண்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, எங்களுடைய ஆசிரியர் எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, கோயில்கள் எதற்கு முக்கியம், கோயில்கள் அதிகமானால், மக்கள் கோயிலுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமானால் என்ன ஆகும்னா 2 இடங்களில் கூட்டம் குறையும் எழுதியிருப்பார். அருமையான ஒரு அந்த ஆர்டிக்கல் நான் வந்து நிறைய பேர்ட்ட கொடுத்துருக்கேன். 2 இடங்களில் கூட்டம் குறையும். எந்த இடம் தெரியுமா? ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று என்ன? ஜெயில். ஜெயில். ஓகே, புரியுதுங்களா? என்ன காரணம்? ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு நீங்கள் இப்போ ஏதாவது டாக்டர்கிட்ட கேளுங்களேன், 2 விதமான நோய்கள் தான் உங்களுக்கு வரும். ஒரு நோய் என்ன?
எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அல்லது கீழே விழுந்துட்டீங்க, அல்லது வந்து ஏதாவது கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சு, அல்லது ஏதாவது வந்து இந்த மழை காலத்தில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இது ஒரு விதமான நோய்கள். இரண்டாவது விதமான நோய்கள் என்ன? வாழ்நாள் சம்பந்தமான நோய்கள். அந்த வாழ்நாள் சம்பந்தமான நோய்கள் எப்படி வருது? நம்மளுடைய மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டெப்ரெஷன், ஒர்க் லோட், அல்லது வந்து இப்போ மனதில் வந்து சுமை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம், குடும்பத்தை சுமை, பணச்சுமை. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வரக்கூடிய நோய்கள் தான் அதிகமாக இன்றைக்கி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம். அப்போ கோயில்களுக்கு போவதில்லை, நாம் வந்து பூர்ண நிம்மதியான வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி நமக்கு தெரியலை, அதனால் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை வந்தாச்சு. இப்போ கோயில் கட்டினா ஆஸ்பத்திரி கட்ட வேண்டிய நிலைமையே இல்லை. கோயில் கட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவான்? கோயில் விஷயங்கள் நிறையா சொல்லி 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 சொல்ல கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? மக்களுக்கு தேவையில்லாத கற்பழிப்பு பண்ணுறது, அல்லது போய் அவளுக்கு வழிப்பறி பண்ணுறது, கொலை பண்ணுவது, கொள்ளை அடிப்பது, இதெல்லாம் குறைஞ்சு போயிடுமே. ஜெயில் பாப்புலேஷனும் குறையும், மருத்துவ பாப்புலேஷனும் குறையும். அதையே நம்ம பண்ணல. உதாரணத்துக்கு வரேன், உங்களுக்கு என்ன பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, இந்த கோயில்களில் வந்து ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதை முதல்ல முடிக்கணும். இப்போ எதுக்கு நான் பாயிண்ட் வரேன், இது எல்லாமே எங்கே போய் முடியும்? கோயில்கள் வந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டு நம்மளுடைய கலாச்சாரம் இன்னைக்கு என்ன ஆச்சு? கோயில்கள் இருக்கக்கூடிய நிதிகளை குறைச்சாச்சு, அது மேலே ஒரு சுமையை ஏற்படுத்தியாச்சு, கோயிலெல்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எப்படி படுது, இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த நிதியெல்லாம் சரியாக கையாளப்படுதா, கையாளப்படலை. இன்னைக்கு இன்னொரு கேள்வி எனக்கு என்ன, இது எங்கே கொண்டு போய் முடியும்? எங்கே கொண்டு போய் முடியுன்ற கேள்வி நம்ம யோசிக்கணும் இல்லையா? இது எங்கே கொண்டு போய் முடியும்? என்ன நடக்கும் அப்படின்னா, இது நான் எப்படி யோசிக்கிறேன், இது வந்து ஸ்டேஜ் 2 ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள்னு சொல்லுவேன். ஸ்டேஜ் 1 என்ன? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து பொது உடைமை சொத்தாக மாற்றி அதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம், அதில் வந்து எதுவுமே பராமரிக்கப்படாமல் அதில் இருக்கக்கூடிய எல்லா காசுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வந்து சூறையாடி வச்சுருக்கோம். இதில் ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னா, 2 விதமாக சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் வந்து அங்கூர் வாட்னு ஒரு கோயில் இருக்குது, போயிருக்கீங்களா? அங்கூர் வாட் போய் பார்த்துருந்தீங்கன்னா என்ன தெரியும், அது இன்னைக்கு ஒரு மியூசியம் மாதிரி தான் இருக்குது. கோயிலே இல்லை, சிற்பங்கள் இருக்குது, நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன, அதில் வந்து வெறும் வந்து ஒரு மியூசியம் மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வருவீங்க. இந்தியர்களே அங்கே போய் மியூசியமாக தான் பார்த்துட்டு வராங்க. நம்மளுடைய கோயில்களும் அப்படித்தான் ஆகிவிடும். இன்றைக்கி நீங்கள் ஒரு 15 வருஷத்தில் நம்மளுடைய பிரகதீஸ்வரா கோயில், உங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி கோயில், அல்ல வடபழனி கோயில், திருச்செந்தூர் கோயில், மீனாட்சி அம்மன் கோயிலாம் எப்படி ஆகிடும்? வெறும் வந்து ஒரு மியூசியம் மாதிரி மாறிடும். ஏன் சொல்கிறேன்னா, கோயில்களை அழிப்பதற்கு அல்ல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அழிப்பதற்கு 2 வழிமுறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கீங்க, இந்த கம்பெனி நடத்துறீங்க. இந்த கம்பெனி எப்படி நடத்துவது? இந்த கம்பெனியில் வளருவதற்கு பல காரணங்கள் இருக்குது, அழிவதற்கு சில காரணங்கள் இருக்குது. அந்த அழிவதற்கான காரணங்கள் என்ன? இந்த கம்பெனியில் வந்து தவறான வழி நடத்துதல், தவறான விஷயங்களை செய்தல், அல்லது சரியாக வந்து பராமரிக்கலை, இதில் ஒரு முறை வந்து அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு. இரண்டாவது என்ன? அதை சரியாக வந்து பணச்சுமை அதிகரிப்பது. 4 பேருக்கு இடத்துல 40 பேரை வைக்கிறது, 5 பேருக்கு இடத்துல 50 பேர் வேலை பார்க்குறது. இப்படிலாம் வச்சுக்கின்னு என்ன ஆகும்? அதில் ப்ராஃபிட்டே இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு இழுத்து மூடுற மாதிரி ஆகிடும். இதே தான் கோயில் எடுக்கும். இந்த கல்லூரிகள் என்ன பண்ணும்? கோயிலினுடைய கண்டுபிடிக்கப்படாத உபரி நிதியில் எடுத்து வச்சுருக்கீங்க. அது நாளைக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய கோயில்களில் அதனுடைய பணச்சுமை அதிகரிச்சுட்டே போகும். இன்றைக்கி உபரி நிதி, இன்றைக்கி வந்து 5 கோடி தேவை அந்த கல்லூரியை நடத்துவதற்கு, கட்டுவதற்கு. அடுத்த வருஷம் அவங்களுக்கு தான் சேலரி கொடுக்கணும், அதற்கு கல்லூரியை பராமரிக்கணும். மாணவர்கள் வந்தாலும் வராட்டாலையும் சேலரி கொடுத்து தான் ஆகணும். மாணவர் வந்தாலும் வராட்டாலையும் அதனுடைய மெயின்டெனன்ஸை பண்ணித்தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு மாணவர்கள் எந்த ஒரு கல்லூரி எடுத்து நீங்கள் படித்து பார்த்தாலும் 20 வருஷம் 25 வருஷம் ஆகும் அந்த கல்லூரி வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு வரதுக்கு. முதல் வருஷம் மாணவர்கள் வரமாட்டாங்க, 2வது வருஷம் வருவாங்க, 3வது வருஷம் வருவாங்க. அப்போ என்ன நடக்கும்? அது ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு 25 வருஷம் ஆகும். 25 வருஷமாக என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய வருடாந்திர செலவுகளுக்கு அந்த கோயில் தான் உபரி நிதியாக கொடுக்கப்படுது. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலுக்கு பணச்சுமை அதிகரித்து கொண்டே வரப்போகுது. உதாரணத்துக்கு பகவானுடைய கருணையினால் அந்த கல்லூரி நன்றாக வந்துருச்சுன்னு வச்சுப்போம். வந்தால் என்ன நடக்கும்? அதை வைத்து என்ன பண்ண போறீங்க? அதில் வந்து சில விஷயங்கள் நல்ல கற்றுக் கொடுக்கலாம், அல்லது அவர் சொன்ன மாதிரி, நீதிபதி சொன்ன மாதிரி நம்மளுடைய கலாச்சார விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அதுவும் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ என்ன ஆகும்? பணச்சுமை மூலியமாக இந்த கோயிலை அழித்து விடக்கூடிய எண்ணமாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுது. இந்த கோயில் அழிக்கப்படக்கூடாது, எல்லாம் நம்ம பாரம்பரியமான கோயில்கள், அதில் ஒரு பணச்சுமை ஏற்படுத்தி கல்லூரின்ற பேரில் அது மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் கல்வி தானே, சொல்லி கொடுக்கலாமே. இதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை வந்து உபயோகிச்சு என்ன பண்ணுவாங்க? நிறைய காலேஜ் கட்டுவது, அதனுடைய சுமையை அதிகப்படுத்துவது, இப்படியே நடந்து கொண்டு இருக்கும். இப்போ இன்னொரு கேள்விக்கு வரேன்.
இந்த கல்லூரிகளில் நீங்களும் படிச்சிருக்கீங்க, நீங்களும் வந்து கிராஜுவேட்டாக இருந்திருப்பீங்க, நானும் படித்து தான் வந்திருக்கேன். எல்கேஜி யூகேஜிலேருந்து படித்து பல கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணிட்டு தான் உட்காந்துருவேன் உங்களுக்கு முன்னாடி. எந்த பாடத்திட்டத்தில் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திட்டமும் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு எதிரான பாடத்திட்டம் தான். எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். எந்த பாடம் எடுக்க போகிறீங்க? இங்கிலீஷ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? ஷேக்ஸ்பியரை பற்றி, பொயட்டை பற்றி. அதில் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் தான் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து, அவன் ஷேக்ஸ்பியர் எழுதக்கூடிய எல்லா விதமான பொயட்டில் என்ன இருக்குது? எப்படி வந்து நம்மளுடைய காம இச்சைகளை அதிகப்படுத்துவதுன்ற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது அந்த பாடல்கள்லையும் செயல்கள்லையும் அந்த இலக்கணத்திலையும். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே எப்படி இருக்குது? நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிராகத்தான் இருக்குது. சரி, சயின்ஸுக்கு வருவோம். சயின்ஸில் பயாலஜி எடுத்துப்போம். பயாலஜியில் நம்மளுடைய தாத்பரியம் என்ன? எப்படி இந்த ஆத்மா வளர்கிறது, எப்படி இந்த வந்து மறுபிறவி இருக்கின்றது, எப்படி நாம் வந்து திருப்பி மறுபிறவி எடுக்க போகிறோம், இந்த ஆத்மாவுக்கு மேலே உடல் எப்படி இருக்குன்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சாஸ்திரங்கள் இருக்குது. அவங்க என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? நீங்கள் வந்து குரங்குலேருந்து வந்தீங்க, இதான இருக்குது. குரங்குலேருந்து வந்தோம், குரங்கு எப்படி வந்தது? ஒரு தவளையிலேருந்து வந்தது, தவளை எப்படி வந்தது? ஒரு மீன்லேருந்து வந்தது. அப்படின்ற ஒரு அனுமானத்தினுடைய சிந்தனை தான் அதில் இருக்குது. ஆனால் இங்கே அனுமானத்துக்கு எந்த விதமான வேலையும் இல்லை நம்மளுடைய சனாதன தர்மத்தில். சரிங்களா? அப்போ என்னாச்சு? நம்ம தர்மத்தில் அதுக்கு வேலையே இல்லை. அதற்கு நேர் எதிர்மாறான விஷயங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு விந்துவும் அந்த முட்டையும் சேர்ந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை பிறக்கலை? நம்ம தாத்பரியங்கள் அழகாக சொல்லுவது. பாகவத புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாகவத புராணத்தில் எப்படி இருக்குன்னா, எப்பொழுது வந்து கடவுளினுடைய ஆசையினால் ஒரு ஆத்மா அந்த தாயினுடைய வயிற்றுக்குள்ள போனால்தான் விந்துவும் அந்த முட்டையும் ஒன்று சேரும் போது ஒரு ஆத்மாவாக பிறந்து ஒரு குழந்தையாக வருகிறது. நீங்க என்ன பண்ணீங்க? ஆத்மாவை வெறுத்துட்டீங்க. வெறும் ஒரு விந்துவும் ஒரு முட்டையும் கொண்டு போய் சேரும் போது ஒரு குழந்தை பிறக்கணும். அப்ப எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணுமே, ஏன் பிறக்கிறது இல்லை? எல்லாத்தையும் விந்து இருக்கு, எல்லாத்தையும் இது இருக்கு. நீங்க சொல்லி கெமிக்கல் ப்ராப்ளம்ன்றீங்க, கரெக்டா இல்லையா? அப்ப கெமிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்களேன். அந்த கெமிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன, கூட்டம் வரக்கூடாது, ஊனம் வரக்கூடாது, வாய்ப்பேச்சு எல்லாருக்கும் இருக்கணும், காது எல்லாரும் கேட்கணும். ஆனால் சில பேர் அப்படி பிறக்கிறாங்களே, அது கெமிக்கல் ப்ராப்ளம் தானே. கெமிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுங்களேன். இப்போ நம்மளுடைய கோட்பாடுகளுக்கு நேரெதிரான பாடத்திட்டம் தான் இருக்க போகுது. மூன்றாவது வேற என்ன? பிசிக்ஸ். பிசிக்ஸ் என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க? எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த பூமி சுத்தி கொண்டு இருக்கு. எப்படி பூமி சுத்துது? நம்மளுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா பிரபஞ்சங்களும் பகவானினுடைய சக்தியினால் மிதந்து கொண்டு இருக்குன்றத பார்க்குறோம். பாகவதத்தினுடைய 4வது புஸ்தகத்துல வருது. ஒவ்வொரு பிரபஞ்சமும் எப்படி இருக்கு, அந்த பிரபஞ்சம் எப்படி உலாவி கொண்டிருக்கு, அதனுடைய மூமெண்ட்ஸ் என்ன, அது எப்படி இயங்கி கொண்டிருக்கு, யாருடைய சக்தினால் இயங்கி கொண்டிருக்கு, சங்கர்ஷன் சொல்லக்கூடிய அனந்த சேஷனுடைய இதுல தான் இயங்கி கொண்டிருக்கின்ற விஷயம் அதுல இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்க போறீங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி வருது, எப்படி எல்லாம் இருக்குன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்மளுடைய கோட்பாடுகளுக்கு எதிரான பாடம் தான் பாடத்திட்டம் அங்க இருக்கு. ரெண்டாவது, அடுத்து என்ன பாடம்? ஜியாகிரபி. என்ன பாடத்தை எடுத்துங்க, நீங்க சொல்லுங்க, ஏதாவது பாடம் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க ஏதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஏதாவது எடுங்க, எல்லா பாடத்திட்டமுமே நம்மளுடைய கோட்பாடுகளும் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு நேர்மாறான பாடத்திட்டங்கள் தான் நம்ம படித்துக் கொண்டிருக்கோம். அப்ப எப்படி ஒரு கோயில் நடத்தக்கூடிய கல்லூரியில கோயிலிருந்து வரக்கூடிய சாஸ்திர வழிமுறைகள், கோயிலிருந்து வரக்கூடிய பாரம்பரியத்திற்கு எதிரான பாடத்திட்டங்களை எப்படி சொல்ல முடியும்? இதை பத்தி யாருமே நீதிபதிகள்கிட்ட பேசுறது இல்லை. ஏன்னா சட்டத்தை அதுக்கான வழிமுறை இல்லை, பேசுறதுக்கான வழிமுறை இல்லை. நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து லாஜிக்கலா இருக்கா உங்களுக்கு? என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்கு, உங்களுடைய விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களுக்கு நேர்மாறான விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க. அதற்கு எதுக்கு நான் கோயிலிருந்து பணத்தை கொடுக்கணும் உங்களுக்கு? நீங்க அரசுல இருந்து கொடுங்க, அல்லது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருந்து கம்பெனி மூலியமா நடத்துங்க. நீங்க நிறைய வழிமுறைகள் இருக்கு. அல்லது வந்து கிரவுட் சோர்சிங் இருக்கு. கிரவுட் சோர்சிங்னா ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்து ஒரு பணத்தை எடுத்து ஒரு கல்லூரியை கட்டுங்க. கோயில் கோட்பாடுகளுக்கு நேர் எதிர்மாறான நானும் தான் படிச்சுக்கிட்டேன். உங்களை பற்றி நானும் தான் படித்தேன். நானும் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், பயாலஜி படிச்சிருக்கேன், சுவாலஜி படிச்சிருக்கேன், பாட்னி படிச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே அன்னைக்கு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் உண்மையோ 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 நம்பிக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு பகவத்கீதை படிக்கும்போது, இன்னைக்கு பாகவத புராணம் படிக்கும்போது, நம்முடைய புராணங்களை படிக்கும்போது தான் தெரியுது இதுல தாத்பரியங்கள்லாம் சரியில்லை அப்படின்ற விஷயம். அப்ப உங்களுடைய கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, மக்களுக்கு புரிய வேண்டும் நமக்கு என்ன தேவைன்றது. மக்கள் என்ன பண்ணணும்? இது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய சீர்குலைவாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை மக்கள் புரிந்து கொண்டால் நாம் என்ன பண்ண முடியும்? இந்த கலாச்சார சீர்குலைவை குறைக்க முடியும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சாமி. உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஹரே கிருஷ்ணா. சந்தோஷம்.